டு மை கிச்சன் அனி சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான வந்து சிக்கன் வந்து நான் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நான் ஒரு மாங்காய் பெரிய மாங்காவை எடுத்து சீவி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் வந்து 1.25 கிலோ சிக்கனுக்கு 1.5 கட்டு வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தில் நல்லா சுட சுட நல்லா விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எப்படி அந்த ரெசிபி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணோம்னா இது வந்து ஃப்ரை பண்ணுறது தான். ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பாதி பொரிஞ்சு வரப்ப நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். அது நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கு. கடுக்குன்னு நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு லைட்டாக சிவக்கணும். இப்போ நல்லா ஓரளவு லைட்டாக செவந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடலாம். சீரகம் ஆட் பண்ணோன்னே நான் வந்து இதில் 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பிலை இலைகள் ஒரு மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணோன்னே பூண்டு 10 பல்லு நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு, அதாவது ஒரு 50 கிராம் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்ல ஸ்மெல் வரணும். இப்போ நல்ல ஸ்மெல் வரும்போது நம்ம வெங்காயத்தாள் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தாள் நல்லா ஃப்ரை பண்ணோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணலாம் தேவையான அளவு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உப்பு வந்து இதில் வந்து 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூன் தான், கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மாங்காய் ஆட் பண்ணிடலாம். மாங்காவோட புளிப்புத்தன்மை வந்து சிக்கனில் இறங்கணும். இப்போ நான் ஒரு மாங்காய் பெரிய மாங்காவை சீவி வச்சதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விடலாம். இதுலேயே தண்ணி விடும். நம்ம வெங்காயத்தாளில் தண்ணி விடும், மாங்காயில் வந்து தண்ணி விடும், சிக்கனில் விடும். நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். இப்போ நார்மலாக நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 கிளாஸ் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ சிக்கன் நல்லா வேகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடியெல்லாம் போட தேவையில்லை, அப்படியே ஓப்பன்லேயே விட்டுடலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய். அதை வந்து திருவுண தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதை நல்லா சிக்கன் பீஸும் நல்லா வெந்துடுச்சு. வெங்காயத்தாலும் நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த மாங்காவோட புளிப்பு தன்மையும் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ சூப்பரான டேஸ்டியான ஆனியன் மாங்காய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வறுவல். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மாங்காய் வெங்காயத்தாள் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த வெங்காயத்தாள் மாங்காய் சிக்கன் ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் சந்திக்கலாம்.